சங்கர ஜெய ஜெய சங்கர. நம்ம பெரியவா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம ஆத்து பெரியவா சேனல் மூலமாக நம்ம இன்னைக்கு பதிவில் ஒரு முக்கியமான தகவல் அவசியமாக நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே பொதுவாக ஜாதகத்தில் நிறைய தடைகள் இருக்கும், சில தோஷங்கள் இருக்கும். அதுக்கெல்லாம் எந்த கோவிலுக்கு போகணும், எப்படி பரிகாரம் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியாமல் இருக்கலாம். அதை பற்றின ஒரு தெளிவு தான் இன்னைக்கு பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நாள்பட்ட திருமண தடை இருக்குது, திருமணம் ஆகலை அப்படின்னா திருமண தடை நீங்கிறதுக்கு திருச்செந்தூர், திருமணஞ்சேரி, காளஹஸ்தி, திருப்பதி, மாயவரம், மேதா தட்சிணாமூர்த்தி இந்த ஆலயங்களுக்கெல்லாம் போய் பரிகாரம் பண்ணணும். குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னா ஆலங்குடி, சென்னை திருவுடையம்மன், இருக்கன்குடி மாரியம்மன், தென்குடி திட்டை குரு பகவான் இந்த தலங்களில் பரிகாரம் பண்ணினா குழந்தை பாக்கியம் உடனேவே கிடைக்கும். படிக்கிற குழந்தைகள் எல்லாருமே மேல் படிப்பில் நன்னாவே ஜெயிச்சு வரணும், சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் அப்படின்னா திருப்பதி மூகாம்பிகை அம்மன், திருவொற்றியூர் வடிவுடை அம்மன் கிட்ட பரிகாரம் பண்ணணும். தொழில் செழிக்கணும், நம்ம பண்ணுற தொழில் நல்ல வியாபாரம் பெருகணும் அப்படின்னா ஆலங்குடி, திருவொற்றியூர் தட்சிணாமூர்த்தி, பட்டமங்கலம் குரு தட்சிணாமூர்த்தி இந்த ஆலயங்களில் பரிகாரம் பண்ணணும். ஏதோ ஒரு வழக்கு தொடுத்திருக்கோம், அந்த வழக்கில் நம்ம ஜெயிக்கணும், நம்ம கிட்ட யாரோ செய்வினை வச்சிருக்கா, அந்த செய்வினையெல்லாம் ஒழியணும் அப்படின்னா அனுமந்தபுரம் வீரபத்ர சுவாமி, வெக்காளி அம்மன், மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி, பன்னாரி அம்மன் இந்த ஆலயங்களில் பரிகாரம் பண்ணினா வழக்கில் ஜெயிக்கலாம், நமக்கு வச்சிருக்கிற செய்வினை எல்லாமே ஒழியும். அடுத்ததா ஆன்மீகத்தில் நம்மளுக்கு நாட்டம் இருக்குது, ஆனால் அந்த ஆன்மீகத்தில் இன்னும் தெளிவு வரணும் அப்படின்னா ஆன்மீக தெளிவு பெறுவதற்கு திருவண்ணாமலை, திருவாலங்காடு, பிள்ளையார்பட்டி, மதுரை மீனாட்சி, திருவலிதாயம் தட்சிணாமூர்த்தி இந்த ஆலயங்களில் நம்ம பரிகாரம் பண்ணினா ஆன்மீகத்தில் தெளிவு கிடைக்கும். என்னதான் நம்ம வருமானம் நமக்கு இருந்தாலும் கடன் பிரச்சனை இருக்குது, கடன் தொல்லை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா மாங்காடு காமாட்சி, மதுரை பாண்டி கோவில், சுசீந்திரம் தானுலிங்கேஸ்வரர், திருவனந்தபுரம் ஆற்றுக்கரை அம்மன் ஆலயங்களுக்கு போய் பரிகாரம் பண்ணினா கடன் பிரச்சனை நீங்கி சுபிக்ஷமாக வாழலாம். புதுசாக ஒரு தொழில் தொடங்கணும், அந்த தொழிலில் நமக்கு வருமானம் வரணும் அப்படின்னா திருப்பதி, சென்னை காளிகாம்பாள், கீழ ஈரால் காமாட்சி அம்மன், நெல்லை ஆழ்வார் திருநகரி வாமன அவதார திருக்கோவில்களில் போய் பரிகாரம் பண்ணும்போது கண்டிப்பாக புதிய தொழில் தொடங்கலாம், வருமானமும் பெருகும். இப்போ நமக்கு தெரிஞ்சின்ற இந்த தகவலை வச்சுட்டு யார் யாருக்கு என்னென்ன தோஷங்கள் நீகணும், என்னென்ன பரிகாரம் பண்ணணும் நம்ம நினைக்கிறோமோ அந்தந்த ஆலயங்களுக்கு போய் பரிகாரம் பண்ணி தெய்வ கடாட்சத்தால் சந்தோஷமாக சுபிக்ஷமாக வாழ்வோம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. ஸ்ரீ மகாபெரிவா சரணம்.